கொடுங்கள், அல்லாவிற்கு வாக்கு கொடுங்கள். நாம் அவனை நோக்கி செல்ல எண்ணம் வைத்தால் போதும் போதும், அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான். யா அல்லாஹ், வர தயாராகிறேன், போதும். நீ வரக்கூட வேண்டாம், வர தயாராகு, போதும். அல்லாஹ் உங்களை எடுத்துக்கொள்வான். நீங்கள் நடந்து செல்ல தயாராகி விட்டீர்கள் என்றால் போதும், அல்லாஹ் உங்களை நோக்கி ஓடி வருகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, 100 கொலையை செய்த ஒரு மனிதன் நன்மையை தேடி அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையை தொடர்ந்தான். அந்த நேரத்தில் மரணம் வந்தது அவனுக்கு. கெட்டவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தார்கள், நல்லவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தார்கள். இருவருக்கும் போட்டி நடந்தது, யார் இந்த உயிரை கைப்பற்றுவதென்று. தீர்ப்புக்காக ஒரு மலக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் சொன்னார், அவர் கடந்து வந்த தூரத்தை அளந்து பாருங்கள். அவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். அளந்து பார்க்கிறார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் சென்றார்கள். ஆனால் இயற்கை அது அல்ல, இயற்கை அது அல்ல. அவர் கடந்து வந்த தூரம் குறைவு, அவர் கடந்து வந்தது பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான். ஆனால் அல்லாஹ் அந்த பூமிக்கு கட்டளையிட்டான், 100 கொலை செய்து திரும்பி வரக்கூடிய அந்த மனிதன் தன்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக பூமியை குறைத்துக் கொள்ளும் நூலத்தை, பூமியை உன் தூரத்தை நீட்டிக்கொள் என்று அவருடைய உயிர் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் வந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வாலிப சமூகமே, இது நம்முடைய நேரம். பாவங்களை விட்டு அல்லாஹ்வை மீள்வதற்குரிய நேரம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை நோக்கி முன்வைப்போமாக. அவனிடத்தில் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அல்லாஹ்